வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் செகண்ட் சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், எந்த மாதிரி சம்ஸ் போடணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரை ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் போனாலே வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டர் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். தென் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன சம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி நம்ம போட போகிறோம், இந்த சாப்டரை பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அமைப்புகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லேயே வந்துட்டு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்லலாம் அப்படின்னா சர்வீஸ் மைண்டடில் இருக்கிற ஆர்கனைசேஷன் சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களே நம்ம இதில் சொல்லிக்கலாம். சரிங்களா? சமூக விழிப்புணர்வு, சமூக தொண்டு செய்கிறவங்களாம் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு என்ன, சமூகத்துக்கு வந்து தொண்டு செய்யணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்கும் போலியே. செகண்டரி தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிற மோட்டிவ் இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க யாருக்குமே வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி மோட்டிவாக இருக்காது. சரிங்களா? அது செகண்டரி, தேர்ட், ஃபோர்த் மோட்டிவாக கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ப்ராஃபிட் நோக்கம் இல்லாமல், சரிங்களா, அதாவது லாப நோக்கம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், என்பிஓன்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம சம்ஸ் போடுவோம், எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டு தான் ஆகணும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சர்டைன் லிமிட் இல்லாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ பணத்தை இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சு பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு இன்கம் வருது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்போது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது, அவங்க ப்ராஃபிட் மோட்டிவோடையே பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. டெஃபினட்டாக அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்க எந்த ஒரு பொருளையும் விற்க போகிறதில்ல, பொருளை விற்று அவங்க இன்கம் ஏர்ன் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் அவங்க விற்றுட்டு வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய மோட்டிவே ஃபஸ்ட் என்ன, சர்வீஸ் தான். சரிங்களா? அந்த சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க, ஸோ மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு டொனேஷன் வரும். ஓகே, அப்போ டொனேஷன் என்ன, அது அவங்களுக்கு ரெசிப்ட் ஆகுது. தென் அந்த டொனேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது, அங்கே வெளியே போகுது. அப்போது இந்த இடத்துல ரெசிப்டும் இருக்குது, பேமெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ரெசிப்ட் ஆகுது, எவ்வளோ பேமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். இதில் வந்து இந்த ரெண்டு தான் கண்டுபிடிப்போம். தென் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்மேட் தான், அந்த மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாப்டரை இன்னொரு தடவை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த சாப்டர் ஈஸி. ஸோ ஏன் அப்படின்னா இந்த சாப்டரில் நம்ம எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ரிசிப்ட் பேமெண்ட் இப்போ வந்துட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இதுலேயும் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் இது வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த கான்செப்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் தென் நம்ம சம்ஸ் போட முடியும். சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, ஒரு முதலீடு பண்ணுறதுக்காக வர செலவுகள். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது, ஸோ அதுக்கு நான் ஒரு செலவு பண்ணுறேன். சரிங்களா? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இப்போ நான் ஒரு செலவு பண்ணிடுறேன், பட் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு இன்கம் கண்டிப்பாக வரும். கேபிட்டல் ரெசிப்ட்னா நான் போட்ட முதலீடுக்கு எனக்கு ரெசிப்ட் வருது. ரெவன்யூ ரெசிப்ட், நான் ஒரு பொருளை விற்றுருக்கேன், எனக்கு அமௌண்ட் வருது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த 5 நல்லா கிளியராக பேசலாம். இன்னும் நிறையா இருக்குது.
இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் வால்யூம் 2ல் 12th லெசன் நினைக்கிறேன். ஸோ அந்த லெசனை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் 3 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க? ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்போம். பட் இந்த சம்மில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் தான் கொஸ்டின். நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான் கண்டுபிடிக்கணும். சின்ன சம்ஸில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டே நம்ம கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும். தென் வந்துட்டு என்னென்ன அக்கௌண்ட்டில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் என்னென்ன ஒரு ஃபார்மேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு நார்மலாக எல்லாத்துலேயும் கொடுத்துருவாங்க. அக்கௌண்டன்சினாலே ஃபார்மேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரெசிப்டில் என்ன, பேமெண்ட்டில் என்ன நான் சொன்ன பார்த்தீங்களா? ரெசிப்டில் என்ன வரும்? ரெவன்யூ ரெசிப்ட் வரும், கேபிட்டல் ரெசிப்ட் வரும். பேமெண்ட்டில் என்ன வரும்? ரெவன்யூ பேமெண்ட் வரும், கேபிட்டல் பேமெண்ட் வரும். அப்போது ரெவன்யூ ரெசிப்டில் என்ன அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் அந்த 11th படித்த இந்த சாப்டரை நீங்கள் ரீகால் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாமே. சரிங்களா? அதனால் வந்து 11th சாப்டர் நீங்கள் கிளியராக அதாவது 11th ஸ்டாண்டர்டில் அந்த சாப்டரை கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சம்ஸு. இன்னும் போக போக நமக்கு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன், ஃபண்டு, அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.